மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள், வழிகாட்டல்கள், ரஹமத்துகள், இவைகளுடைய பங்கை நாம் பெற வேண்டும், அதை விட்டு மகுருமாகிவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய வழிகாட்டல்களை நான் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றுடன் என்னுடைய நிகழ்வுகள் தமாம் செய்து முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கின்ற எங்களுடைய தற்காலிக நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். 12 நாள் மௌல தொகுதி முடிக்கி, 12 நாள் எங்களுடைய நிகழ்ச்சி முடிங்கி என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு, அவர்களுடைய புத்திமதிகள் அது முடிக்கின்ற ஒன்றல்ல, அது முடிக்க இயலாது. ஏன் மனிதனுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில போவதுதான் அந்த மனிதனுக்கு வெற்றியாக இருக்கின்றது. எனவேதான் நாம் இதை விசேஷமாக இந்த நாட்களில் நினைவூட்டினாலும் நாளாந்தம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாம் ஹயாத்தாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் வந்த பெரியவர்கள், தலைவர்கள், முன்னோடிகள் என்று மக்களால் பாராட்டப்படுகின்ற மனிதர்கள், பெரும் மனிதர்கள் உலகத்தில் தோன்றியிருந்து மறைந்தவர்கள், அவர்களுடைய நடைமுறைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலையும் சமூகத்துக்கு நலவுகள் செஞ்ச, சமூகத்துக்கு வழிகாட்டிய, சமூகத்துக்கு சேவை செய்த மனிதர்கள், அவர்களுடைய நடைமுறைகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை போல அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகள் மட்டுமல்ல, நடைமுறை நடக்கின்ற முறையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உலகத்துல எந்த தலைவருடைய நடையுடைய முறை எழுதப்பட்டிருக்குது. அவர் எப்படி நடப்பார், அவர் எப்படி நடப்பார், நீங்க பேசப்பட்டீங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி நடப்பார்கள், நடக்கின்றவர்கள் எப்படி காலை தூக்குவார்கள், எப்படி காலை வைப்பார்கள் என்று நடக்கின்ற முறை கூட விடுபடாமலுக்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்டதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை. அது முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கை முறை, அரைகுறையாக எதுவுமே கிடையாது. யாராவது சுட்டி காட்டி இவரை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவும் இந்த விடயத்தில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, இந்த காலத்தில் இருந்தாரு, இந்த நூற்றாண்டில் இருந்தாரு என்று பேசுவதற்கே இடம் வைக்காமல் அல்லாஹ் தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஒவ்வொரு விடயங்களையும் பூர்த்தியாக்கி வைத்திருக்கிறார். அழகை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான மனிதர்களை எல்லாம் படைக்கவே இல்லை. அழகுக்குள் முன்னுதாரணமாக பேசப்படுகிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு, அந்த மிஸ்ருடைய பெண்கள் பக்கத்தான ஆயுதியகுன்ன ஹாஷரில்லா, அவர் தங்களுடைய கரங்களையே பழத்தை வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு அந்த பழத்திலிருந்து கத்தி சரகி கையிலே விழுந்து கைவெட்டப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பக்கத்தான ஆயுதியகுன்ன, அவர்கள் கைகளை வெட்டி விட்டார்கள். சொன்னார்கள், அவர் அறியாம ஆச்சரியமா சொன்னார்கள், ஓ அல்லாஹ் அக்பர், இது மனுஷனா மலக்கா, இது ஒரு சங்கையான மலக்கா இருக்கும் போல இருக்குது, மனுஷன் போல இல்லையே, இவ்வளவு அழகா மனுஷன் இருக்கிறையா என்று அந்த பெண்கள் பேசினார். இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகிலிருந்து ஒரு பகுதி அழகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது. அந்த அழகிலேயே அந்த பெண்கள் தங்களுடைய கரம் வெட்டப்படுகின்றதை உணர இயலாமல் உணர்வுகளை மொத்தமாகவே பறிமுடித்து விட்டார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகிலே எந்த அளவு மனிதருடைய கவனங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஆயிஷா சொல்லுகிறார்கள், நான் பௌர்ணமி இரவு வானிலை பார்த்தேன், பூரண சந்திரன் அப்படியே வெளிச்சத்தோட காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அழகான காட்சி, பூரண சந்திரன் தெளிவா தெரிகிறது. மகள் கடற்கரைக்கு போறாங்க, பார்த்து ரசிக்கிறதுக்கு அழகான காட்சி. ஆயிஷா சொன்னாங்க, அழகா இருந்துச்சு, நான் கீழே பார்த்தேன், நபியர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், போர்வையால போட்டி கொண்டு, முகம் அழகா இருக்குது,
நான் மீண்டும் சந்திரனை பார்த்தேன், பிறகு உடனடியாக ரசூலுல்லாஹி முகத்தை பார்த்தேன், மீண்டும் சந்திரனை பார்த்தேன், பிறகு உடனடியாக நபிஸோட முகத்தை பார்த்தேன். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், அந்த சந்திரனை விடவும் முஹம்மதுடைய முகம்தான் கவர்ச்சியாக அழகாக பிரகாசமாக இருந்தது. ரசூலுல்லாஹியுடைய அந்த பிரகாசம் அவருடைய முகத்துடைய அழகுக்கு முன்னால் சந்திரனும் தோத்து விட்டது என்று சொல்றாங்க. அதனால யாருமே சொல்ல இயலாது, உலகத்துல இந்த நூற்றாண்டுல இந்த காலத்துல இந்த இடத்துல அழகான மனிதர் இருந்தாலும் பேச இயலாது. அழகில் அல்லாஹ் பூர்த்தியை கொடுத்து விட்டான். அவருடைய குணத்துல அதே மாதிரி எல்லாத்துல நிரப்பமான குறையில்லாத குணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். உலகத்துல நல்ல மனிதர்கள் என்று நாம் யாரை பார்த்தாலும் அந்த நிலவுகளுக்குள்ள ஒரு குறை ஒன்று இருக்கு. எங்களுக்குள்ளே நாங்க எங்களை பார்த்தாலும் கூட எத்தனையோ விடயங்கள்ல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ஓட்டை ஒன்று இருக்கத்தான் செய்யும். வந்து என்ன ஏதாவது ஒரு குறைபாடு இல்லாமலுக்கு மனுஷன் இல்லை. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணத்துடைய நிரப்பம் அதை யாருமே அடைய முடியாத உச்சத்துல இருக்கிறார். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற பொழுது ஃபகன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலகின் வலம் யுதானுஹு ஃபீ இல்மி வலா கரமி. நபிமார்களை ஹல்கிலையும் குல்கிலையும் அவருடைய நற்குணத்திலையும் படைப்புடைய அந்த உருவ அமைப்பிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து விட்டார்கள். அதே போல அவருடைய இல்மிலையும் அவருடைய கொடைத்தன்மையிலையும் அவர்கள் நெருங்க முடியாமல் அவர்கள் மிகைத்திருக்கின்றார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விடயத்திலையும் அவர்கள் கொடுக்கப்பட்ட இல்மோ அறிவில் அல்லாஹ் தஆலா எல்லையில்லாத அறிவை முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் உரிய அறிவுகளை அடக்கியதாக அறிவை கொடுத்திருக்கிறார். அல்லாமா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். وَكُلُّهُمْ مِنْ رَسُولِ اللَّهِ مُلْتَمِسٌ غَرْفًا مِنَ الْبَحْرِ أَوْ رَشْفًا مِنَ الدِّيَمِ. எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவை நாம் ஒரு அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கொடுக்கப்பட்ட அறிவு இருக்குது ஒரு கடலாக இருக்கும் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அறிவு ஒரு கடலுண்டா மிச்சமுள்ள 1,00,000 அத்தனை நபிமார்களுக்கும் எல்லாம் பங்கிட்ட அறிவும் இந்த கடலில் இருந்து அள்ளி ஒரே ஒரு அள்ளுத்தான். அல்லது இன்னொரு உதாரணம் சொன்னார்கள், ரஷ்பம் மின தியமி, விடாமலுக்கு தொடராக பொழிந்து கொண்டிருக்கின்ற அடைமழை இருக்கிறே, எத்தனை துளி இருக்கு சொல்லுமா, அந்த அடைமழை தான் நபிசல்லா கொடுக்கப்பட்ட அறிவின்தான். அதிலிருந்து ஒரு சில துளிகள் தான் இந்த லட்சம் சொச்சம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுன்னு சொன்னார். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே ஒப்பிட்டு காட்ட முடியாது. இவரை போல இன்னொரு ஆள் இருக்கிறார் என்றோ, இவரை விட இந்த விடயத்துல உயர்ந்து என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா உயர்த்திட்டார். உள்ள பரிசுத்தம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதுடைய அடிப்படை உள்ள பரிசுத்தம். எந்த நபிக்குமே அல்லாஹ் செய்யாத அற்புதமான ஆச்சரியமான ஒரு நடைமுறையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசிலே ஹலீமா நாயகி அவர்கள் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலேயே ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களை அப்படியே கீழே கிடத்தி நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியிடத்தி பரிசுத்தப்படுத்தினார்கள். சின்ன வயசிலேயே உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. மேராஜி போகின்ற நேரத்திலேயும் அவருடைய உள்ளம் பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரான கழுவப்பட்டு ரோஹானி உணர்வுகளால் நிரப்பப்பட்டு அந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. எப்படி எந்த நபிக்குமே எல்லாம் செய்யல, எந்த நபியும் அடையாத உள்ள பரிசுத்த தன்மையின் உச்சக்கட்டத்தை அடைஞ்சார்கள். ஏன் டைரக்டா நேரடியாகவே அவருடைய உள்ளத்திலே உள்ள அந்த குறைவுகள் அகற்றப்பட்டு அந்த ரோஹானி உணர்வுகள் உள்ளே வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டது. சொல்லி யாருக்குமே கொடுக்காத ஒரு நிரப்பமான வேதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அல் குர்ஆன். முன்னால் கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்களும் அது கேன்சல் ஆயிட்டு, அது இப்ப நடைமுறைப்படுத்த இயலாது, அது நடைமுறையில இல்லை. ஆனால் இதை செல்லுபடி ஆக்க முடியாத
இது செல்லுபடி அற்றது என்று ஆக்க முடியாத நிரந்தரமான ஒரு வேதமாக அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறார். எல்லா நபிமார்கள் கொடுக்கப்பட்ட வேதங்களும் உண்மையான வேதம் தான். தௌராத், இன்ஜீல், ஜபூர் இதெல்லாம் உண்மையான வேதங்கள் தான். ஆனால் காலத்தோடு முடிந்து விட்டது, காலாவதி ஆகிவிட்டது. இப்ப தௌராத்தை பின்பற்ற இயலாது, ஜபூரை பின்பற்ற இயலாது, இன்ஜீலை பின்பற்ற இயலாது. குர்ஆன் காலாவதி ஆகாது, நிரந்தரமான ஒன்று. சில உலகம் அழிஞ்சாலும் இந்த குர்ஆன் அழியாது. சுவர்க்கத்திலே மக்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த குர்ஆனை பேசிக்கொண்டிருப்பார்கள், ஓதிக்கொண்டிருப்பார்கள். அங்கேயும் மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹ் இந்த குர்ஆனை ஓதி காட்டுவார், அல்லாஹ் ஓதி காட்டுவார். அப்படியான வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார், நிரப்பமான வேதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படியான சிறப்புகள் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி என்று சொல்லுகின்ற பொழுது நபிமார்களுக்கு, நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்த உதவி அல்லாஹ் சொல்ற வயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா. நபி அல்லாஹ் உங்களுக்கு மிக பெரும் உயர்ந்த தரத்துடைய உதவியை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வந்த உதவி மாதிரி எந்த நபிக்கும் அல்லாஹ் உதவி செய்யல. அந்த உதவியில முக்கியமாக ஜிப்ரீலுடைய தொடர்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூட்டாளி ஒருவர், நெருங்கிய கூட்டாளி ஒருவர், அடிக்கடி கண்டது சொத்தது எல்லாத்துக்கும் வந்து 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 போறது போல. சில காய்ச்சல் கூட்டாளி ஓடி வந்து காய்ச்சலாமே கேட்டு ஓடி வருவார். கூட்டாளி பிரச்சனை டக்குன்னு ஓடி வந்துடுவார், கூட்டாளி அடிக்கடி வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் வகி கொண்டு வந்தது. சில நபிமார்கள்ட்ட மொத்த வாழ்க்கையிலேயே ஒரு 10 தரம், சிலாகிற 20 தரம், 50 தரம், 100 தரம், சிலாகிற வருகை 100ஐயே தாண்டல. சில நபிமார்கள 1000 கூட எட்டல, அவ்வளவுதான். அது கூட வர தேவைப்படல. 40, 50, 100, 200 அப்படிதான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷங்கள் தான் தொடர்பு. 24,000 தடவை ரசூலுல்லாஹி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார். ஒரு நாளைக்கு பல தடவை சந்திக்கிறார். எந்த நபிக்கும் அப்படி ஒரு சந்திப்பு இல்லை. ஆயிரக்கணக்கான தடவைகள் சந்திப்பு எந்த நபிக்கும் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் 100க்குள்ள அலை, சில 100கணக்கான எண்ணிக்கைகள், அவ்வளவுதான் முடிச்சு. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பிருக்கிற 24 சில உலமாக்களை கருத்துப்படி 24,000 தடவைகள் சந்திப்பு நடந்துகிட்டு. அந்த அளவு வழிகாட்டல் அல்லாஹ் நேரடியா வழிகாட்டினான். உடனடியா ஒவ்வொன்றுக்கும் உடனடியா ஜிப்ரீல் வந்து வந்து இறங்கி 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 நன்மாராயங்கள் சொல்லிக்கொண்டு, புத்திமதி சொல்லிக்கொண்டு, சட்டங்களை விளங்கப்படுத்தி கொண்டு அப்படியே வழி நடத்தினார். சொல்லுவாங்க, உதவி செய்யதை போல யாருக்குமே அல்லாஹ் உதவி செய்யல. சில இப்படி நாங்க அழகிலிருந்து ஆரம்பிச்சு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஜிப்ரீலுடைய சந்திப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நேரடி வசனிப்பு இருக்கிறே. தூசினா மலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வசனித்தார்கள் இங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் இங்க உலகத்துல வச்சு வசனிக்கல. அல்லாஹ் அவருடன் பேசுவதற்கு 7 வானத்தை கடந்து யாரும் போகாத எல்லைகளை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் கூட காலடி எடுத்து வைக்க முடியாத அந்த இடத்தையும் தாண்டி கட்டத்தனிய அல்லாஹுடைய சன்னிதானத்தை அடைந்து அவசிக்கு மேலே செருப்பையும் கலட்டாமல் என்று அல்லாஹ்வுடன் பேசினார்கள். எங்க அல்லாஹ் சொன்னாங்க, மூசாவை பார்த்து மூசா செருப்பை கலட்டுங்க, ஏனென்றா நீங்க இருக்கிறீங்க பரிசுத்தமான இடம், செருப்பை கலட்டிட்டு வாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி இங்க பூமியில உள்ள இந்த இந்த பரிசுத்தமான இடம் தூசினா மலை, அதுக்கெல்லாம் மூசாவை செருப்பை கலட்டிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய பேசுறதுக்கு தூசினா மலை, அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அரசுடைய அந்தஸ்து எவ்வளவு. இந்த மலை உலகத்தில் இருக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய அரசு எங்க இருக்குது, அது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு பரிசுத்த தன்மை. அந்த அரசியல நடக்க வந்த நபியர்கள் எல்லாம் செருப்பை கலட்டிங்கன்னு எல்லாம் சொல்லல. அந்த அளவு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நெருக்கத்தை, அந்தஸ்தை, மகத்துவத்தை, மதிப்பை எல்லாம் வச்சிருக்கிறார். சில உலகத்துல நடைமுறையில நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள இடம். ஒரு மனிதர் கண்ணியப்படுத்தப்படுகிறார், அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது,
அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அரசாங்கம் அவருக்கு பல சலுகை வழங்குது, வாகனம் கொடுத்திருக்குது, வாகனத்துக்கு பெட்ரோலும் கொடுக்குது, டெலிபோன் கொடுக்குது, டெலிபோன் பில் அரசாங்கம் கட்டுது, அது செக்யூரிட்டி கொடுக்குது, அது பாதுகாப்பு கொடுக்குது, அரசாங்கம் அது வீடும் கொடுக்குது, சம்பளம் கொடுக்குது. எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கொடுக்குதுன்னா என்னன்னு கேட்போம். ஏன் அது அவருக்கு சான்ஸ்? அது அப்படி இல்லை, லொத்தர் மாதிரி அப்படி விழுந்ததா இல்ல. ஏன் அது அவருக்கு ஒரு பொறுப்பு அரசாங்கம் கொடுத்திருக்குது. அதான் விஷயம். அவருக்கு இந்த நாட்டுடைய பொறுப்பு, அவருக்கு இந்த ஊருடைய பொறுப்பு, அவருக்கு நாட்டுடைய பாதுகாப்புடைய பொறுப்பு, அல்லது அவருக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துடைய பொறுப்பு, ஏதோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துத்தான் இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு படைப்புக்கும் இல்லாத, ஜிப்ரீலுக்கும் இல்லாத சிறப்புகளை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு கொடுத்தான். ஏன் தெரியுமா? பொறுப்பு இருக்கிறது. ஒரு பெரும் ஒரு பொறுப்பை சுமத்துவதற்காக வேண்டித்தான் ஆயிரம் ஆயிரம் சிறப்புகளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அலங்கரிக்கப்பட்டது. இந்த பொறுப்பை சுமந்து வருகிறார். அந்த பொறுப்பை சுமந்து வருகிறவர் அவர் லேசானவராக. யாராவது சுட்டி காட்டி இவரா ஒட்டு வேலையை பாருங்க, நாம யாராவது குறையொன்று கண்டோம்னா அவருடைய பொறுப்பை யாரும் நம்ப மாட்டாங்க. அட இவனுக்கு பொறுப்பு, இவனுக்கு எங்களுக்கு தெரியாதா, அதே தெரியும் பேசுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்புகளை எல்லாம் ஆயிரம் ஆயிரமாக அள்ளி சொரிந்து யாருமே விரலடிக்க முடியாது, சுட்டி காட்ட முடியாது, குறை சொல்ல முடியாது. இவ்வளவு சிறப்புகள் உள்ள மனிதன் அவர் பொறுப்பை சுமந்து வருகிறார். அந்த பொறுப்பை சுமத்துவதற்குத்தான் சிறப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. ஒரு பொறுப்பை சுமத்துவதற்குத்தான் சிறப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. என்ன பொறுப்பு? அது அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வசனத்துல சொல்லுகிறார். பல ஆயிரம் வசனங்கள், நூற்றுக்கணக்கான வசனங்கள் குர்ஆன்ல, இனி ஹதீஸ் குத்ஸில எல்லாம் பார்த்தா எத்தனையோ நூற்றுக்கணக்கான வசனங்கள் சிறப்புகளை பத்தி சொல்லிக் கொண்டே வரார். சிறப்புகள் இப்ப அல்லாஹ் தஆலா இத்தனை சிறப்புகளும் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்படுகிறது. ஒரு பொறுப்பு. அதைத்தான் ஒரு வசனம் சொல்லுவது. யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹ் விழித்து சொல்லுவாங்க, ஏ ரசூலே, அவங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா? இவ்வளவு சிறப்புகளுக்கும் காரணமான அடிப்படையான ஒரே ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? பல்லிஅமா உன்சிலே இலைக்க மிர் ரப்பிக், ரப்போட புறத்திலிருந்து வந்த தீனை எத்தி வைங்க. அதான் பொறுப்பு. இந்த ஒரு பொறுப்புக்காக வேண்டித்தான் இத்தனை சிறப்புக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்துல எந்த படைப்புக்கும் இல்லாத சிறப்பு, உலகத்துல எந்த நபிக்கும் இல்லாத சிறப்பு, உலகத்துல எந்த மலக்குக்கும் இல்லாத சிறப்பு, எங்கேயும் இல்ல, அங்கே ஆகத்திலையும் இல்லை. இவ்வளவு பெரிய சிறப்புகளின் சொந்தக்கான ஆக்கிறது என்னதுக்கு? சும்மா அலங்காரத்துக்கு இல்ல, சும்மா காட்சிக்கு இல்ல, சும்மா வச்சு போடுறதுக்கு இல்ல, பொறுப்பொண்டு சுமக்கிறதுக்கு. அந்த பொறுப்பை சுமத்தி பற்றி சொல்லுகிறான். நபி, இந்த பொறுப்பை நீங்க சுமக்கலன்னா, இந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றீங்கன்னா உங்களுடைய ரசூல் என்ற தரத்திலிருந்து நீங்க நீங்கிறீங்க. ரசூலா இருக்கீங்களாது, நீங்க ரசூல் என்ற அந்த இடத்தை உங்களால் அடையலாது. நீங்க ரசூல் இல்லை. நீங்க ரசூலாக இருந்தா பொறுப்பு சுமக்க வேண்டும். என்ன பொறுப்பு? பல்லிஅமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், ரப்புடைய புறத்திலிருந்து என்னென்ன ஏவல்கள், விளக்கல்கள், என்னென்ன நன்மாராயங்கள், வயதுகள் வந்ததோ அத்தனையும் மனித சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும், உம்மத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். சில இந்த பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி நிறைவேற்றினார்கள். என்ன நிறைவேற்றினார்கள்? தன்னை அப்படியே அர்ப்பணிச்சு நிறைவேற்றினார்கள். உயிரை பணையமாக வைத்து நிறைவேற்றினார்கள். மனித சமுதாயத்துக்கு தீனை கொண்டு சேர்க்கிறது. ஏன் கொண்டு சேர்க்கிறது? இந்த தீன் இல்லாட்டி மனுஷன் நெருப்புக்கு போய்த்திருவார், நரக நெருப்புக்கு போய்த்திருவார், நிரந்தரமா நெருப்புக்கு போய்த்திருவார். தீன் இல்லாமல் ஒரு மனிதன் போறான்னா நெருப்பு. மழை பெய்யுது, கடுமையான மழை பெய்யுது, ஒரு மனிதர் ஒரு பிள்ளை குடையெடுக்காம போறா, நலஞ்சிருவா. மழை பெய்யுது, எல்லாம் தெரியுது, குடை எடுக்கா போற, நலஞ்சிருவா, காய்ச்சல் வந்துடும், தடுமல் வந்துடும், அதெல்லாம் தெரியுது. எல்லாம் குடையை கொண்டு போட்டு சொல்லுவோம். இது சாதாரண சின்னது தான் பார்க்கிறோம். என்ன
சும்மா விட மாட்டா. குடை கொண்டு போ கடுமையா மழை பெய்யுது, பக்கத்துனாலும் பரவாயில்ல குடையை கொண்டு போன்னு சொல்லி சொல்ல. இது விலங்குதானே, தண்ணி அல்ல. நபிகள் நெருப்பை கண்டார்கள். சொன்ன தீன் இல்லாம போறீங்களா, நெருப்புல வைத்திருவீங்க. அந்த நெருப்பு அணைய மாட்டாது, அந்த நெருப்புல நீங்க சாகவும் மாட்டீங்க. நெருப்பு அணைஞ்சிட்டதே செய்ய முடியும், அது நெருப்புல போட்ட மனைவி செத்து போய்த்தான் செய்ய முடியும். இது ரெண்டுமே இல்லை. நெருப்பு அணைஞ்சிட்டுண்டா சரி வேதனை முடிச்சு, அது நெருப்பு அணையில போட்ட மனுஷன் செத்துட்டான், அப்ப நான் முடிச்சு. இது ரெண்டுமே இல்லை. நெருப்பு அணைய மாட்டாரு, அந்த நெருப்புல போடப்பட்ட மனுஷன் சாகவும் மாட்டார். எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு காலம் நீங்க நினைச்சீங்களோ அவ்வளவு காலத்துக்கு. 1000 கோடி வருஷமா, கோடான கோடி வருஷமா, சில எண்ணிக்கை கிடையாது. அது அவருடைய பாவத்தின் அளவுக்கு அந்த நெருப்பு அணைய மாட்டாது, நீங்க சாவ மாட்டீங்க. நரகவாதிகள் ஒவ்வொன்றும் கெஞ்சி 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 இனி கெஞ்சிறது பிரயோசனம் இல்லைன்ற அடிப்படையில கடைசா கெஞ்சுவாங்க. மலக்கெடுக்க கேட்பாங்க, மலக்குகளை நீங்க சொல்லுங்களேன், லியக்கதி அலைனா ரப்புக், லியக்கதி அலைனா ரப்புக், ஒரு ரப்புட்ட சொல்லுங்க, எங்களை சாகடிக்க சொல்லுங்க என்று. எத்தனை 1000 வருஷம் போயிட்டு நெருப்பு அணையுது இல்லை, நெருப்புகளே கிடக்கிறோம். 2-3 நாளில நெருப்பு, 1000 வருஷம் போயிட்டு இப்ப நெருப்பு அணையுது இல்லை எங்கள. நீங்க ஏன் நீங்க கேளுங்க. இவன் கேட்டு பார்த்தாங்க அல்லா கிட்ட. அல்லா சொன்னான், ஏ நாயை போல கேவலமானதுகளே, வாயப்பத்தையே பேசாதீங்கன்னு அல்லா சொல்லிட்டான். அல்லாட கெஞ்ச போனாங்க, அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தி வாயப்பத்தினான். இப்ப பேசாதீங்க, பேசி இந்த காலம் உலகத்துல முடிஞ்சது. உங்களை அழைக்கப்பட்டது, நினைவூட்டப்பட்டது, உலகம் உங்களை மயக்கிட்டது, நீ ஒன்றுமே நீங்க உலகத்துல கலக்கடிக்கல. இப்ப மலக்கள் சொல்லுவாங்க, நாங்க பேசி வேற இல்ல, அல்லாஹ் பேசுறதுக்கு அந்த மாதிரி தாரா இல்ல, வாயப்பத்திட்டு ஓடிண்டெல்லாம் விரட்டிட்டான். மலக்களே நீங்க கேளுங்களேன், என்ன கேட்கல, எங்களை சாகடிக்க சொல்லுங்க, நாங்க செத்து போறோம். 1000 வருஷங்கள் கடந்தது, நெருப்பு அணையதும் இல்லை, நாங்க சாகிறதும் இல்லை, எங்களை சாகடிக்கவீங்க. உடை வரும் அவனுக்கு அறிவிங்க, என்னக்கும் ஆக்கி சூழ், அவன் இங்க சாகுறதே கிடையாது, நிரந்தரமா இருக்கீங்க. எத்தான் முடியும், நீங்க சாகுறதில்ல, நெருப்புத்தான். நெருப்பு என்ன செய்ய வேண்டாம், இந்த மனிதனை நெருப்பாக மாற்றும். அதுதான் குர்ஆன்ல வரக்கூடிய ஆக பயங்கரமான வார்த்தை, வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா. வகூதுண்டா அது சொல்றது எரிகொலிக்கு சொல்றது. விறக மாற்றுமே, கொஞ்ச நேரத்தில் வந்தா விறகு இருக்காது, விறகு இருக்கும், அரைவாசி விறகு, அரைவாசி தணல் என்று சொல்லுவோம். நெருப்பு தணல், என்ன தணல் அது, அந்த விறகு நெருப்பாக மாறி இருக்குது. இதே மாதிரி இந்த மனிதர்கள், இவருடைய கால் இருக்குது, காலாக இருக்காது, நெருப்பு காலாக இருக்கும். இல்ல அவங்க இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச துரோகிகள்னா அவங்களோட இடுப்புல இருந்து நெருப்பு கால் மொத்தமாக இருக்கும், அங்கால உடம்பு இருக்குது. இப்படி அவர்களுடைய உடம்பு நெருப்பு உடம்பாக மாற்றப்படும். இதைத்தான் நபி சொல்லுவாங்க. இந்த ஹக்கீகத்தை முன்வைத்துத்தான், எப்படி உம்மா சொல்றா, மழை பெய்து குடை எடுத்துட்டு போ, இல்லாட்டி நலங்கிடுவா, தடுமல் வரும், காய்ச்சல் வரும் என்று தன்னை சின்ன பிள்ளைய பார்த்து இரக்கமாக சொல்லி அழைப்பது போல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தீன் எடுத்துக்கொள்ளுங்க, தீன் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்க மழை தண்ணியில்ல நிறைய நெருப்புக்குள்ள, அணையாத நெருப்புக்குள்ள சாகாம கிடப்பீங்க, அணையாத நெருப்புக்குள்ள சாகாம கிடப்பீங்க. இதுக்குத்தான் தீன் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. இதுதான் பொறுப்பு. இந்த பொறுப்பை உலகத்தில கடைசியாவது பிறக்கிற மனுஷன் வரை, முழு உலகத்தில எல்லா நாடு காடு, எல்லா மேடு பள்ளம், எல்லாத்தில நகரங்கள் கிராமங்கள்ல மனிதர்கள் வரையும் எட்டி வைக்கிற பொறுப்பை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு கொடுத்தார். இப்ப ரசூல் வாழ்க்கை முடிய போகிறது, கடைசி 4 வருஷங்கள், கடைசி கட்டம். இப்ப தான் உருவாக்கிய சஹாபாக்களை முன்னோக்கி கேட்டார்கள், அல்லாஹ் பொறுப்பு தந்தான். இப்ப அலா ஹல் பல்லாத்து ரசூலுல்லாஹி கேட்கல, 23 வருஷங்களாக என்னை விட அழகா யாரையும் படைக்கல, எப்படி நான் தானே அழகு, எப்படி அப்படி அழக கேட்கல. என்னை விட அறிவாளி யாராவது கேள்விப்பட்டீங்களா, அதை கேட்கல. அல்லது என்னை விட கொடையாளி கண்டீங்களா, கேட்கல.
இந்த சிறப்புகள் எதையுமே கேட்கல. ஆயிரம் சிறப்புகள், ஒரு சிறப்பும் கேட்கல. ஒன்றுதான் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? பொறுப்பை கேட்டார்கள். பொறுப்பை மட்டும்தான் கேட்டார்கள். அந்த 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களுடைய சபையில் நபி அவர்களை கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய பொறுப்புடைய நிலை என்னன்னு கேட்டார்கள். அலா ஹல் பல்லாத்து, கொஞ்சம் விழிப்பா கேளுங்க எல்லாரும் இந்த விஷயத்தை, எல்லாரும் மனசு கேளுங்க. ஹல் பல்லாத்து, நான் தப்லீக் செஞ்சுட்டேனா? அல்லாஹ் பொறுப்பு தந்தானே, எத்தனை சிறப்புகளால என்ன அலங்கரித்து தந்த பொறுப்பு ஒன்றுதான். அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேனா? இல்லைண்டா அல்லாஹ் எச்சரிக்கை செய்ய நிறைவேற்ற இல்லைண்டா நீ ரசூல் இல்லை என்று அந்த அவசரம் பின்னால எச்சரிக்கையா வருகிறது. பொறுப்பு பின்னால் எச்சரிக்கை, நிறைவேற்றணும். எல்லாத்தையும் நீங்க ரசூல் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கைத்தான். இப்ப நபி சொல்லாங்க, மக்களை பார்த்து கேட்கிறார்கள், நிறைவேற்றிட்டனா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆம் என்று சொல்லல, அழகான முறையில நிகழ்ச்சி சொன்னார்கள். யார் சொல்லுங்க, நீங்க அத்தைத்தல் அமானா பல்லாத்த ரிசாலா வனசஹ்தல் உம்மா வஜாஹத்த ஃபீ சபீலி ஹக்க ஜிஹாதி என்று தெளிவா சொன்னார்கள். நீங்க அமானத்தை நிறைவேற்றிட்டீங்க, தீனை நிறைவேற்றிட்டீங்க, மக்களுக்கு நசிய செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் பாருங்க, நீங்க சும்மா இல்லை, பாடுபட்டு உங்களோட உயிரை பணைய வச்சு நீங்க முயற்சி செஞ்சிட்டீங்க என்று தெளிவான பதில் சொன்னார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சாட்சியா இருக்கு. அதனால நான் நிறைவேற்றிட்டேன், நீ ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, சாட்சி. இப்ப நீங்க இதை சுமந்து போய் நிறைவேற்றீங்க. பல்லியோ அல்லாஹ் என்ன பார்த்து சொன்னான், பல்லிய கண்டு. இப்ப எந்த நிறைவேற்றி முடிஞ்சு நீங்களாம் சாட்சி. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பல்லியோ அல்லாஹ் எனக்கு தந்த பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. நீங்க தீனை கொண்டு போய் சேருங்க. அன்னி என் சார்பா, உடம்புறத்துல இல்ல, என் சார்பாக கொண்டு சேருங்க. என்ன சொன்னா, பல்லியோ மின்கும் ஷாஹிதுல் காயிப், வந்திருக்கிற எல்லாருமே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வராத எல்லாரையும் தேடி தேடி போய் கொடுங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு பொறுப்பு, நாம் நபியர்கள் முழு சிறப்புகளும் ஒரு பொறுப்புக்காக வேண்டித்தான் அந்த பொறுப்பை செல்வார்கள் பூர்த்தியாக நிறைவேற்றினார்கள். அந்த பொறுப்பு உம்மத்தாகி எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. தீனை நாம் பாதுகாக்கிறது, நாம் தீண்டாளி அவலத்தில் வாழ்வது, எங்கள் மூலமாக அடுத்த மக்களை தீனை போய் சொல்லுவது, தீனை போய் எட்டி வைக்கிறது, ஒவ்வொரு மனுஷனும் தீண்டாளியாக வாழ வைக்கிறது. என்னுடைய பொறுப்பது. அந்த பொறுப்புக்கு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்து சுவர்க்கம் போகாமலுக்கு யாரும் சுவர்க்கம் போகிறார்கள். கடைசியா உலகத்துக்கு வந்தார்கள், முதலாவது சுவர்க்கத்துக்கு போவார்கள். இந்த உம்மத்துக்கு சிறப்பு. முந்தைய உம்மத்துல 500 வருஷத்துடைய இபாதத் இந்த உம்மத்துல 2 ரக்காத் தொழுகையில முடிஞ்சு, ஜும்மாட 2 ரக்காத் முடிஞ்சு. முந்தைய உம்மத்துல 1000 வருடத்துடைய இபாதத் எங்கட ஒரு இரவுக்குள்ள அடங்கிடும், லைலத்துல் இரவுக்குள்ள. இப்படி சிறப்பல்ல என்று நினைக்கிறார். நீங்களும் பொறுப்பு சுமந்திருக்கிறீர்கள். என்ன பொறுப்பு? இந்த சிறப்பை பேச இயலாது, பொறுப்பை உணராம எனக்கு என்ன பொறுப்பு? நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க தீனை படிக்கணும், படிச்ச தீனை அமல் செய்யணும், அந்த தீனை மத்தாக்களுக்கு எட்டி வைக்கணும். இது அல்லாஹ் சுமத்தின பொறுப்பு, அலட்சியமாக இருக்க இயலாது. இந்த பொறுப்புக்குள்ளதான் சிறப்பு இருக்குது. பொறுப்பை மறந்தவர்களுக்கு சிறப்பு கிடைக்க மாட்டாங்க. எனவே சகோதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை, நினைவை நாம் நினைவூட்டுவது சடங்குக்காக அல்ல, சம்பிரதாயத்துக்கு அல்ல, ரபீஉல் அவ்வலை சிறப்பிப்பதற்காக அல்ல, எங்களை சிறப்பிப்பதற்காக வேண்டி. அது சிறப்பானதான், ரபீஉல் அவ்வல் சிறப்பானதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நினைவூட்டாலும் பரப்பான கதைக்கிற நபியை உங்களுடைய நினைவை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதை நாங்கள் சொல்லித்தான் ரசூலுல்லாஹி சிறப்பு என்பதல்ல, அல்லாஹ்வை உயர்த்தி விட்டான் சிறப்பை. ஆனால் உணர வேண்டியது என்ன? நபி ஸல்லல்லாஹு முழு சிறப்புக்கு காரணம் ஒரு பொறுப்பு தான். அந்த பொறுப்பு நபியிலிருந்து எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் உணர வேண்டும். அப்பதான் எங்களுக்கு சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தி என்ற ஒரு சிறப்பு இருக்கிறது, நபியுடைய உம்மத் என்ற சிறப்பு. அந்த சிறப்புக்கு காரணம் நபியுடைய பொறுப்பை உம்மத்திலே சிறப்பாக மாற்றப்பட்டது. எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும், என்னுடைய குடும்பத்திலையும், அந்த சமூகத்திலையும் முழுமையான தீன் முழு மக்களை வருவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாளிலே இந்த விடயங்களை உண்மையாக உணர்ந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தல்வானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை, அவருடைய இத்திபாவை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக யா அல்லாஹ்
அமுல்படுத்துவதற்குரிய தௌஃபீக்கை தந்தல்வாயாக.